தந்தை, மைந்தன், தூயாவின் திருப்பெயராலே ஆமேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி இந்த வழிபாட்டுக்கு நான் வரவேற்கின்றேன். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். துதிகள் மத்தியிலே வாசமாக இருக்கிற எங்கள் நேச தகப்பனே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். சென்ற வாரம் முழுவதும் நீர் எங்களை தற்காத்து, பாதுகாத்து, அரவணைத்து, ஆசீர்வதித்து இந்த புதிய நாளிலே நாங்கள் ஒன்று கூடி உம்மை ஆராதிக்கின்ற இந்த பெரும் வாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உமது சன்னிதானத்திலே எங்களுடைய வாழ்வை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள வந்திருக்கிற இந்த வேளையில் உமது பிரசன்னத்தினாலே எங்களை ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கின்றோம். நாங்கள் பாடப்போகின்ற பாடல்கள், படிக்கின்ற வேத வசனங்கள், சிந்திக்கிற உமது வார்த்தைகள் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு பிரயோஜனமாக இருக்க நீர் கிருபை செய்யும். இந்த ஆராதனை முழுவதும் நீர் பொறுப்பேற்று நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாயும் தேவனுடைய நாமத்திற்கு மையம் உண்டாகும்படியாயும் நாம் யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்தவ பாமாலையில் 9வது பாடலை நாம் பாடி இந்த ஆராதனையை நாம் ஆரம்பிப்போம்.
நின்ற வண்ணமாகவே நாம் 3ஆம் ஆராதனை முறைமையை பின்பற்றுவோம். கர்த்தரின் வாசல்களில் நன்றி அறிதலோடும் அவர் பிரகாரங்களில் துதியோடும் பிரவேசியுங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும், அவர் உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம் வாருங்கள். அவர் நம்முடைய கடவுள், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனமும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாம். கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுபவன் யார்? அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்பவன் யார்? சுத்தமுள்ள கைகளும் மாசற்ற இருதயம் உடையவனாய், வீணானதை பற்றி கொள்ளாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. நமது கடவுளாகிய ஆண்டவருக்கோ மிகுந்த இரக்கமும் மன்னிப்பும் உரியது. நாம் அவருக்கு விரோதமாக துரோகம் செய்தோம். நமது கடவுளாகிய கர்த்தரின் சொல்லுக்கு செவிகொடாமற் போனோம். தமது ஊழியராகிய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர் நமக்கு முன்பாக வைத்த அவருடைய பிரமாணங்களின்படி நாம் நடக்கவில்லை. கடவுளுக்கு ஏற்கும் பலிகள் நைந்த ஆவித்தான். கடவுளை நைந்ததும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். வருந்தி உழைத்து பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன் என்பேன். சேர்ந்து சொல்லுவோம். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. பாவ அறிக்கைக்காக நம்முடைய இருதயங்களை நாம் ஆயத்தப்படுத்தி கொள்ளுவோம். அமைதலாக முழங்கால் படியிட்டு பாவ அறிக்கைக்காக கீர்த்தனையிலே 146வது பாடல் சர்வேஸ்வரா ஏழை பாவி என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். Swami Sarveswara
பாவ அறிக்கையிட்ட நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. சபையார் உட்காரவும், வேத பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்க கொடுக்கப்பட்ட வேத பாடம் சங்கீதங்களின் புஸ்தகம் 109 அதிகாரம் வசனங்கள் 20 துவங்கி 31 முடிய வாசிக்க கேட்போம். சங்கீதம் 109 21 துவங்கி 31 முடிய. ஆண்டவராகிய கர்த்தாவே, நீர் உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ஆதரித்து உமது கிருபை நலமானதினால் என்னை விடுவித்தருளும். சாயும் நிழலைப் போல் அகன்று போனேன், வெட்டுக்கிளியைப் போல் பறக்கடிக்கப்பட்டேன். நான் அவர்களுக்கு நிந்தையானேன், அவர்கள் என்னை பார்த்து தங்கள் தலையை துலுக்குகிறார்கள். இது உமது கரம் என்றும், கர்த்தாவே தேவரீர் இதை செய்தீர் என்றும் அவர்கள் அறிவார்களாக. என் விரோதிகள் இலச்சையால் மூடப்பட்டு தங்கள் வெட்கத்தை சால்வையைப் போல் தரித்து கொள்ள கடவர்கள். அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். ஆக்கினைக்குள்ளாக்க தீர்க்கிறவர்களினின்று எளியவனுடைய ஆத்மாவை ரட்சிக்கும்படி அவன் வலது பாரஸ்தத்தில் நிற்பார். வாசிக்க கொடுக்கப்பட்ட சங்கீத பாடம் வாசித்து முடித்தாயிற்று. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். முதலாம் பாடமாக உபாகமம் 26 அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 11 வரை. உபாகமம் 26 பக்கம் 255. அப்பொழுது ஆசாரியன் அந்த கூடையை உன் கையிலிருந்து வாங்கி அதை உன் தேவனாகிய கர்த்தரின் பலிபீடத்திற்கு முன்பாக வைக்க கடவன். அப்பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நின்று வசனித்தது சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தானார் இருந்தான். அவன் கொஞ்சம் ஜனங்களோடு எகிப்துக்கு போய் அவ்விடத்தில் பரதேசியாய் சஞ்சரித்து அங்கே பெரிய பலத்த திரட்சியான ஜாதியானான். எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தின போது எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய பயத்தினாலும் மகா பயங்கரங்களாலும் அடையாளங்களாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்திற்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். இப்பொழுது இதோ கர்த்தாவே, தேவரீர் எனக்கு கொடுத்த நிலத்தினுடைய கனிகளை முதற் பலனை கொண்டு வந்தேன் என்று சொல்லி அதை உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் பணிந்து நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மைகள் நிமித்தம் சந்தோஷப்படுவீர்களாக. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
இரண்டாம் பாடமாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 43 முதல் 47 முடிய. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 43 முதல். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். பாட முடிந்தது. தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சுவிசேஷ பாடமாக பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 33 35 முடிய. பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 33 35 முடிய. வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். இவைகளெல்லாம் இயேசு ஜனங்களுடைய உவமைகளாக பேசினார். உவமைகளாலே அன்றி அவர்களுடைய பேசவில்லை. என் வாயை உவமைகளினாலே திறப்பேன், உலக தோற்றம் முதல் மறைப்பொருளானவர்களை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்றார். சுவிசேஷ பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். என் கண்மலையும் என் மீட்புறமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் வழிபாட்டிலே இணைந்திருக்கின்ற உமது பிள்ளைகள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமேன். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் என்றோ நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற தூய ஆவியாராலும்
உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, திருச்சபையின் வரலாற்றிலே இன்று ஒரு விசேஷமான நாள், ரெஃபர்மேஷன் சண்டே, சீர்திருத்த ஞாயிறு என்று சொல்லி இந்த நாளை நாம் அனுசரிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய தியானத்திற்கென்று குறிக்கப்பட்டுள்ள பொருள் சர்ச் ரிஃபார்ம்ட் அண்ட் ரிஃபார்மிங். திருச்சபை மறுவுருவாகி கொண்டிருக்கிறது. இட் இஸ் எ பாஸ்ட் ஈவெண்ட் and also present reality. Church is reformed and continues to reform. Church, சபை என்று நாம் சொல்லும்போது அது கடவுளுடைய சரீரத்தை குறிக்கிறது. Church is the body of Christ. அதுக்கு சிரசு கிறிஸ்து. பெந்தேகோஸ்தே திருநாள் அன்று எல்லாரும் ஒருமித்து கூடியிருக்கிற வேளையில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி இந்த திருச்சபையை கடவுள் நிறுவினார். அந்த நாள் முதற்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன தி அப்போஸ்டலிக் கமாண்ட், அப்போஸ்தல ஊழியத்திற்கென்று கொடுக்கப்பட்ட மாபெரும் கட்டளையை சீடர்களும் மற்றவர்களும் ஏற்று அவர்கள் உலகமெங்கும் போய் நற்செய்தியை அறிவித்து திருச்சபைகளை உருவாக்குகின்றார்கள். அப்படி ஆதி அப்போஸ்தல திருச்சபை உருவாகி இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவப்பட்டிருக்கின்றது. ஆரம்பத்திலே ஒரு ஏக்கமாக இந்த திருச்சபை உருவானது. இட் வாஸ் எ மூவ்மெண்ட். ஆனால் காலப்போக்கிலே இட் ஹஸ் பிகம் an institution. ஒரு நிறுவனமாக இந்த சபை மாறிவிட்டது. 15வது நூற்றாண்டு வரையில் ஒரே ஒரு திருச்சபை, ரோமன் கத்தோலிக்க திருச்சபை. 16வது நூற்றாண்டில் ஒரு சர்ச்சில் சபையில் ஒரு பிளவு வருகின்றது, ஒரு பெரிய சீர்திருத்தம் உண்டாகின்றது. அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி 1517வது ஆண்டு மார்ட்டின் லூத்தர் எழும்புகின்றார். ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் ஒரு ஆயராக இவர் பணியாற்றி வந்தவர், இறையியல் வல்லுனர். அன்றைய சபையிலிருந்து கடவுளுக்கு விரோதமான காரியங்களை சுட்டிக்காட்டி சீர்திருத்தத்திற்கு அவர் முக்கிய பங்கு வகித்திருக்கிறார். அவருக்கு முன்பதாகவும் 13வது நூற்றாண்டிலே அநேகர் இந்த சீர்திருத்தத்தை குறித்து பேசியிருக்கிறார்கள். மார்ட்டின் லூத்தருக்கு பிறகும் அநேகர் இதில் இணைந்து திருச்சபையின் சீர்திருத்தத்திற்காக பாடுபட்டிருக்கின்றார்கள். ஆனால் மார்ட்டின் லூத்தர் சிறப்புக்குரியவர். இன்னைக்கு ப்ராட்டஸ்டன்ட் சர்ச், சீர்திருத்தப்பட்ட திருச்சபை ஒன்று இருக்குது என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணம் மார்ட்டின் லூத்தர் என்று நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த 16வது நூற்றாண்டிலே சபையிலே ஒரு பெரிய சீர்திருத்தம் வருவதை நாம் பார்க்கின்றோம். ஏன் சீர்திருத்தம் தேவைப்பட்டது? வாட் ஆர் தி ஃபேக்டர்ஸ் தட் லெட் டு ரெஃபர்மேஷன் என்று நாம் பார்க்கும்போது, திருமறை ஆலயத்தில் மட்டும்தான் இருந்தது, பலிபீடத்தில் மட்டும்தான் இருந்தது. ஆசாரியர் மட்டும் வேதத்தை படிப்பார், வழிபாட்டை முடிப்பார். மக்கள் கையில் அந்த திருமறை இல்லை. ஆசான் சொல்லுவது வேத வாக்காக இருந்த ஒரு காலகட்டம். அது மட்டுமல்ல, செல்லிங் ஆஃப் இன்டெலிஜென்சஸ், பாவ மன்னிப்புக்காக ஒரு பத்திரம் எழுதி பணத்திற்காக விற்கப்பட்ட ஒரு காலம். கடவுள் தான் மன்னிக்கிறவர், மனிதர்களுக்கு எந்த அதிகாரம் இல்லை என்று மார்ட்டின் லூத்தர் சுட்டி காட்டுகின்றார். மரியாளுக்கும் புனிதர்களுக்கும் இறைவேண்டல் செய்து கொண்டு வந்த ஒரு திருச்சபை. கடவுளுக்கு தான் ஜபங்கள் ஏறெடுக்க வேண்டும். கர்த்தர் கற்றுக் கொடுத்த அந்த பரமண்டல ஜபத்திலே பிதாவை நோக்கி தான் நாம் மன்றாடுகின்றோம்.
Our Father who art in heaven. Prayer is addressed to God the Father. ஆனால் அதை திசை திருப்பி வேறு வகையிலே ஜெபம் செய்வதை மார்ட்டின் லூத்தர் கண்டிக்கின்றார். அதோடு ரிச்சுவல்ஸ், மரபுகள், பாரம்பரியங்கள் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. மனிதர்கள் அடிமட்டத்துக்கு தள்ளப்பட்டார்கள். கரப்ஷன் வாஸ் அட் தி டாப். மேலிடத்திலே இந்த ஊழல் இருக்கின்றது. மிஸ்யூஸ் ஆஃப் பவர், அதிகார துஷ்பிரயோகம் செய்யப்பட்டது. எக்ஸ்ப்ளாய்டேஷன், அடித்தட்டில் இருக்கின்ற மக்களை நசுக்கி சமய கோட்பாடுகளை திணித்து சபையை நடத்தி வந்த ஒரு காலம். சபையில் இவைகள் எல்லாம் இருந்தது நிமித்தமாக மார்ட்டின் லூத்தர் எழுந்து ஒரு புரட்சியை அவர் உண்டு பண்ணுகின்றார். அவர் அநேக பாடுகளையும் சகிக்கின்றார். இந்த சீர்திருத்தத்திற்கு அவர் கொண்டு வந்த 5 முக்கியமான குறிப்புகள். There are 5 solas which Martin Luther brought out to fight against then Roman Catholic Church. அப்படி பார்க்கும்போது 5 முக்கியமான கோட்பாடுகள் மார்ட்டின் லூத்தர் அழுத்தமாக சொன்னது. நம்பர் 1, சோலா கிரேஷியா, கிரேஸ் அலோன். ஆண்டவருடைய அருள் மட்டும்தான் முக்கியம், மனிதனுடைய தயவில் நாம் இல்லை. ஆண்டவர் அருள் கொடுத்தால் அது நமக்கு கிடைக்கும் என்று ஆணித்தரமாக சொன்னார். இரண்டாவதாக சோலா ஸ்கிரிப்சரா, திருமறை மட்டும், ஸ்கிரிப்சர் அலோன். திருமறை மட்டும்தான் ஆண்டவரிடத்துக்கு நம்மை வழிநடத்துகின்றது. சட்டங்கள் அல்ல, சமய கோட்பாடுகள் அல்ல, மரபுகள் அல்ல என்று அவர் சொல்லுகின்றார். மூன்றாவதாக சோலா ஃபிடே, விசுவாசம் மட்டும். நம்முடைய பற்றுறுதி தான் நம்மை ஆண்டவரோடு இணைக்கின்றது. நான்காவதாக சோலா கிறிஸ்டஸ், கிரைஸ்ட் அலோன். கிறிஸ்து மட்டும்தான், போப் அல்ல அப்படி என்று சொன்னார். ஐந்தாவதாக சோலா டியோக் குளோரியா, மகிமை கடவுளுக்கு மட்டும்தான் செலுத்தப்பட வேண்டும், கடவுளுக்கு மட்டும்தான் மாட்சிமை உண்டாக வேண்டும். இப்படி அன்றைய காலகட்டத்தில் இருந்த சூழலை அவர் கருதி இந்த 5 முக்கியமான குறிப்புகளை அவர் எழுதுகின்றார். 95 தீசிஸ், 95 நியாயங்களை அவர் விட்டன்பர்க் தேவாலய கதவிலே ஒட்டுகின்றார். அதை விவாதிக்க அவர் சவால் விடுகின்றார். அப்போது கவுன்சிலில் மார்ட்டின் லூத்தரை அழைத்து போப்பாண்டவர் பேசுகின்றார். அப்படி பேசும்போது கடைசியாக மார்ட்டின் லூத்தர் சொன்ன ஒரு வார்த்தை, ஹியர் ஐ ஸ்டாண்ட். இந்த 5 முக்கியமான காரியங்களை அவர் குறிப்பிட்டு, என்னுடைய கோட்பாடு இதுதான், நான் இங்கே நிற்கின்றேன், ஹியர் ஐ ஸ்டாண்ட். கிரேஸ் அலோன், ஸ்கிரிப்சர் அலோன், ஃபெய்த் அலோன், கிரைஸ்ட் அலோன், க்ளோரி டு காட் அலோன். அருள் மட்டும், திருமறை மட்டும், விசுவாசம் மட்டும், கிறிஸ்து மட்டும், கடவுளுக்கு மட்டும்தான் மகிமை என்று சொல்லி அங்கே நிற்கின்றார். திருச்சபையிலே இது மாபெரும் சீர்திருத்தத்தை கொண்டு வந்தது. இந்த 5 காரியங்கள் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் ஒரு கவுண்டர் ரெஃபர்மேஷனுக்கு ஏதுவாக அமைந்தது. அவங்களுக்குள்ளே ஒரு சீர்திருத்தம் ஏற்பட்டது. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு சர்ச் இஸ் ரிஃபார்ம் அண்ட் ரிஃபார்மிங். அது தொடர்கின்ற ஒரு பணியாக, பயணமாக அமைந்திருக்கிறது. இந்த சீர்திருத்தம் என்பது சபையிலே உண்டாக கொண்டிருக்கின்றது என்று நாம் பார்க்கிறோம். சர்ச் என்று சொன்னால், திருச்சபை என்று சொன்னால், இட் இஸ் நாட் எ பில்டிங். ஏதோ இந்த 4 சுவர்கள் இங்கே இருந்து இது சபையாக எங்கே வருது என்று நாம் நினைக்க முடியாது. சர்ச் என்று சொல்லும்போது இட்ஸ் பீப்புள் ஆஃப் காட். திருச்சபை என்பது இறைமக்களை சார்ந்தது, இறைமக்களை கொண்டு கட்டப்பட்டு இருக்கிற ஆண்டவருடைய சரீரம். அப்படி என்று சொன்னால்
இந்த சீர்திருத்தம் என்பது இறைமக்களுக்குள்ளே வர வேண்டும், விசுவாசிகளுக்குள்ளே வர வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்கும்போது நமக்கு அநேக வகையான சீர்திருத்தங்கள் தேவைப்படுகிறது. we need reformation in various ways. ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்விலும், சபையிலும், சமூகத்திலும் நாம் வாழுகிற சூழலிலே சீர்திருத்தங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. அப்படி பார்க்கும்போது இன்று வாசிக்கேட்ட 3 திருமறை பகுதியின் அடிப்படையில் 3 முக்கியமான குறிப்புகள். ரெஃபர்மேஷன் எப்படி நமக்கு உதவுகிறது, இந்த சீர்திருத்தம் என்பது நமக்கு எந்த வகையிலே பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது அப்படி என்று பார்க்கும்போது 3 முக்கியமான குறிப்புகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நம்பர் 1, ரெஃபர்மேஷன் லீட்ஸ் ஃப்ரம் ஸ்லேவரி டு ஃப்ரீடம். இந்த சீர்திருத்தம் என்பது அடிமை வாழ்விலிருந்து விடுதலை வாழ்வுக்கு நேராக நம்மை நடத்துகின்றது. என்று வாசிக்கேட்ட உபாகமும் 26ஆம் அதிகாரம் 4 - 11 வரை நாம் படிக்க கேட்டோம். அங்கே இஸ்ரவேல் புத்திரரை பற்றி சொல்லப்படுகின்ற ஆண்டவருடைய செய்தி. சீரிய தேசத்தனாயிருந்தேன், அவர் கொஞ்சம் ஜனங்களோடு எகிப்துக்கு போய் அவ்விடத்தில் பரதேசியாய் சஞ்சரித்து அங்கே பெரிய ஜாதியாகின்றான். ஹோம்லெஸ்னஸ், பரதேசியாய் இருந்த இந்த இஸ்ரவேல் சமூகம் அவர்களை எகிப்திலே அடிமைகளாக நடத்துகின்றார்கள். எகிப்தியர் எங்களை ஒடுக்கி, எங்களை சிறுமைப்படுத்தி, எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தினார்கள். கொடுமை, அடிமைதனம். அது மட்டுமல்ல, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம், ஜெபம் பண்ணுகின்றார்கள். பரதேசிகளாக, அடிமைகளாக எகிப்தில் சென்று நசுக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, வாழ்வாதாரத்தை இழந்து, கஷ்டப்பட்டு, சிரமைப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் எங்களுக்கு யார் உதவுவார்கள்? இந்த சமூக சீர்திருத்தத்தை யார் கொண்டு வருவார்கள்? இந்த அடிமைதனத்திலே நாங்கள் எத்தனை நாள் இருப்பது என்று மனவேதனையோடு அவர்கள் கடவுள் பக்கம் திரும்புகின்றார்கள். நாங்கள் கடவுளை நோக்கி கூப்பிட்டோம், கடவுள் அதை கேட்கின்றார். 9ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது, எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார் கடவுள். அவங்களுடைய ஜெபத்தை கடவுள் கேட்கின்றார். அந்த அடிமைதனத்திலிருந்து, அந்த ஒடுக்க நிலையிலிருந்து அவர்களை மீட்டெடுத்து பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்தில் அவர்களை வழிநடத்தி வாழ்வின் உச்சகட்டத்தை அவர்களுக்கு உணர்த்துகின்ற கடவுளை இங்கே நாம் பார்க்கின்றோம். அடிமைதனம் ஒரு பக்கம், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். இந்த சீர்திருத்தத்தை குறித்து நாம் பேசும்போது ஒருவேளை கட்டப்பட்ட கட்டுகளிலிருந்து விடுதலை நமக்கு தேவைப்படுகிறது. சமூக பிடியிலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும். இன்றைக்கும் ஹோம்லெஸ்னஸ், வீடு இல்லாதவர்கள், பரதேசிகள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள். மைக்ரேஷன், புலம்பெயர்ந்து வேறு இடத்துக்கு சென்று வாழ்வாதாரத்திற்காக தவிக்கின்ற மக்கள் கூட்டத்தின் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எகிப்திலே பட்ட அந்த பாடுகள், சஃபரிங் இன்னைக்கும் மக்கள் மத்தியிலே இருக்கின்றது. ஆனால் கடவுள் பக்கம் திரும்பணும் என்கின்ற எண்ணம் நிறைய பேருக்கு இல்லை. அந்த அடிமைதனத்திலே கடவுளை நோக்கி அவர்கள் பார்க்கின்றார்கள், ஆண்டவர் அவர்களுக்கு இறங்குகின்றார். ஸோ தேர் வாஸ் a liberation and settlement. Utmost oppression, when they turned to God, God listened and liberated them from their oppression and led them to promised land. ஒரு நிறைவாழ்வுக்கு நேராக நடத்துகின்ற அந்த சீர்திருத்த கடவுள் நம்மோடு பயணித்து கொண்டிருக்கிறார். 16வது நூற்றாண்டில் அவர் கொண்டு வந்த அந்த சீர்திருத்தம் இன்றைக்கு சமூக பிடியில் இருக்கின்ற, கட்டப்பட்ட நிலையில் இருக்கிற மக்கள் கூட்டத்தில் இந்த சீர்திருத்தம் வர வேண்டும்.
Reformation leads us from slavery to freedom. We need liberation from social structures. இந்த சமூக கட்டமைப்புகளிலிருந்து நமக்கு இன்னும் விடுதலை தேவை என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்கின்ற உண்மை இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது முதல் கருத்து. இரண்டாவதாக, Reformation leads from self-centered to community-centered. சுயநலத்திலிருந்து பொது நலத்துக்கு நேராக நடத்துகின்ற ஒரு சீர்திருத்தம் நமக்கு தேவை. இன்னைக்கு நாம் வாழ்கிற சமுதாயம் எனக்கு, எனது, நாங்கள் அப்படி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டம். நமது அப்படி என்று சொல்ல வேண்டும். அதுதான் கடவுளுடைய திட்டம். இன்று வாசிக்கேட்ட அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது அங்கே ஆதி அப்போஸ்தலர் திருச்சபையில் அவர் செய்த காரியங்களை நாம் படிக்க கேட்டோம். விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவருக்கும் தேவையானது தக்க அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடு இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரும் தயவு பெற்று சபையிலே அநேகரை கர்த்தர் சேர்த்து கொண்டு வருவதை இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த பகுதியில் நாம் பார்க்கறது என்னன்னா, நமக்கு இருக்கிறது எல்லாவற்றையும் விட்டு நாம் சன்னியாசிகளாக மாறணுன்றதில் அர்த்தம். தி ஆட்டிடியூட் ஆஃப் ஷேரிங், பகிர்ந்தளித்தல் என்கின்ற அந்த பண்பு கிறிஸ்தவர்களுக்கு இருக்க வேண்டும். ஈக்குவாலிட்டி, சமத்துவம் என்கின்ற அந்த நோக்கோடு பயணிக்க வேண்டும். யூனிட்டி, ஒற்றுமை என்கின்ற மனப்பான்மை உடையவர்களாக இருக்க வேண்டும். இவைகள் தான் இந்த பகுதியில் நாம் பார்க்கின்றோம். ஆதி அப்போஸ்தலர் திருச்சபையில் அவர்கள் கூடி வரும்போது இந்த ஷேரிங், பகிர்ந்தளித்தல், தேவையில் இருப்பவர்களுக்கு கொடுப்பது கிறிஸ்துவ பண்பு. கம்யூனிட்டி சாலிடாரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மற்றவர்களுக்கு இறங்குவது, சமூக சிந்தையோடு இருப்பதும் கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்திருக்கிற மாபெரும் கடமையாக இருக்கிறது. ஸோ தேர் வாஸ் ஏ கம்யூனிட்டி எம்பவர்மெண்ட் இன் தி ஏர்லி சர்ச். அதை தான் இன்றைக்கும் கடவுள் நமக்கு உணர்த்துகின்றார். The church is empowered, reformed to empower others who are in need. ஒரு சபை என்று சொல்லும்போது நமக்கு நாமே வாழ்வதில்லை, மற்றவர்களை மேம்படுத்துகின்ற பணியிலே இணைத்து இந்த சீர்திருத்தத்தின் தாக்கங்களை மக்கள் மத்தியில் உண்டு போனது தான் திருச்சபை. இன்னைக்கு ரிச் அண்ட் புவர் கேப், பணக்காரர் ஏழைகள் என்கின்ற அந்த வித்தியாசம் பெருகி வருகிற அந்த காலகட்டத்தில் கடவுளுடைய அருளை கொண்டு இந்த ஷேரிங், கேரிங், எம்பவரிங் என்று இந்த நற்செய்தியை நாம் வாழ கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். ஆதி அப்போஸ்தலர் திருச்சபை நாம் பார்க்கும்போது இட் வாஸ் எ காட் சென்டர்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி. கர்த்தரை மையமாய் கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு ஆன்மீக வாழ்வை ஆதி அப்போஸ்தலர் திருச்சபையினர் பெற்றிருந்தார்கள். அதை தான் இன்றைக்கும் கடவுள் நம்மிடத்திலே விரும்புகின்றார். எகிப்திலே அடிமைகளாக இருந்தவர்கள் கர்த்தர் பக்கம் திரும்புகிறது போல ஆதி அப்போஸ்தலர் திருச்சபையிலே அவர்கள் உடைமைகளை, பொருள்களை, ஆஸ்திகளை, காணியாட்சிகளை கொடுப்பது மட்டுமல்ல, அவர்கள் தேவாலயத்திலே தரித்திருந்து அனுதினமும் கர்த்தரை துதித்து வந்தார்கள். கர்த்தர் புது விசுவாசிகளை சபையில் சேர்த்து கொண்டே வருகிறார். அப்படி பெருகி வந்தது தான் இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிற இந்த திருச்சபை. இந்த எம்பவர்மெண்ட், மேம்பாடு,
மேம்படுத்தல் என்பது திருச்சபையின் ஒரு சிறப்பு பண்பாக இருக்க வேண்டும். இந்த பண்பு தான் சீர்திருத்தத்திற்கு அடித்தளம் என்று பார்க்கின்றோம். மூன்றாவதாக, ரெஃபர்மேஷன் லீட்ஸ் ஃப்ரம் மைனாரிட்டி டு மெஜாரிட்டி. சிறுபான்மையினர் நாம் இந்த சிறுபான்மை நிலைமையிலிருந்து பெரும்பான்மையாக மாற்றுகின்ற கடவுள். இந்த சீர்திருத்தம் என்று நாம் சொல்லும்போது இதை பெரிதும் நாம் பொருள்படுத்த கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். இன்று வாசிக்கேட்ட நற்செய்தி பகுதியின் அடிப்படையில் இதை நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேக உவமைகளை சொல்லுகின்றார். கடவுளுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் பேசும்போது சொன்ன ஒரு உவமை தான் இங்கே நாம் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது, பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். கொஞ்சம் புளித்த மாவு 3 படி மாவை புளிக்க வைக்கின்றது. லிட்டில் ஈஸ்ட் இஸ் மைனாரிட்டி. அந்த 3 படி மாவு மெஜாரிட்டி. ஸோ லிட்டில் ஒன்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் தி மெஜாரிட்டி. ஸ்மால் கம்யூனிட்டி இன்ஃப்ளூயன்ஸ் தி பிகர் கம்யூனிட்டி. தி ஈஸ்ட் இஸ் த ஸ்மாலஸ்ட் குவான்டிட்டி. Its small presence has big effects. கொஞ்சம் புளித்த மாவு முழு மாவை புளிக்க வைக்கின்றது. So what does it mean? So kingdom of God, இறையரசு என்று நாம் சொல்லும்போது இதில் நாம் மைனாரிட்டி. இன்னைக்கு நாம் சமுதாயத்திலே சிறுபான்மையினர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும்போது இந்திய நாட்டிலே மைனாரிட்டி கம்யூனிட்டி. இந்த மைனாரிட்டி has a bigger role to the majority. கிறிஸ்து அல்லாதவர்கள் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்டிலே சிறு கூட்டமாக சிறுபான்மையினராக இருக்கிற நாம் மிகப்பெரிய பொறுப்பினை பெற்றிருக்கிறோம். ஒருவேளை இந்த மெஜாரிட்டியில் இந்த பெரும்பான்மையிலே சீர்திருத்தத்திற்கு இந்த மைனாரிட்டி தேவைப்படுகின்றது. 3 படி மாவை புளிக்க வைப்பதற்கு கொஞ்சம் மாவு தேவைப்படுகிறது. இந்த பகுதியில் ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னால், பரலோக ராஜ்யத்தை ஒரு பெண்ணுக்கு ஒப்பிட்டு ஒரு பெண் எடுத்து அந்த புளித்த மாவை அந்த 3 படி மாவில் இணைக்கின்ற அந்த செயலை நாம் பார்க்கும்போது கடவுளுடைய ராஜ்யத்திலே இந்த ஈக்குவாலிட்டி, ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பெண்களை இழிவாக நினைத்த ஒரு காலகட்டத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பெண்ணை கொண்டு பரலோக ராஜ்யத்தின் காரியத்தை குறித்து விளக்குவதற்கு ஒரு உதாரணத்தை இங்கே சொல்லுகின்றார். woman a sign of kingdom of God. இன்னைக்கு விமன் எம்பவர்மெண்ட்டை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த சீர்திருத்தத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 வருஷங்களுக்கு முன்பதாகவே ஆரம்பித்திருக்கின்றார். தேவனுடைய ராஜ்யத்துக்கு வழிநடத்துகின்ற இந்த மைனாரிட்டி ரொம்ப முக்கியம் கடவுளுக்கு. மைனாரிட்டி இஸ் இன்விசிபிள். கண்ணுக்கு தெரியாத சிறுபான்மையினர் எங்கோ ஒரு மூலையில் இருக்கின்றோம். பட் இட்ஸ் இம்பேக்ட் இஸ் கிரேட் அமாங் தி மெஜாரிட்டி. எதை குறிக்கிறது? எவாஞ்சலிசம், நற்செய்தி, நற்செய்தியை பகிர்தல், மக்களை மாற்றுவது ரொம்ப முக்கியம். விட்னஸ் இன் தி மெஜாரிட்டி இஸ் வெரி எசென்ஷியல். இன்னைக்கு சபையாக நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த ரட்சிப்பின் அனுபவத்திலே இந்த மக்களோடு நாம் இணைந்து இந்த பெரும்பான்மையினரை கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்துகின்ற ஒரு நற்செய்தி பொறுப்பினை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார். கிங்டம் ஆஃப் காட், இறையரசு என்று நாம் சொல்லும்போது அதில் நற்செய்தி ஒரு முக்கிய அம்சம். நற்செயல்களின் மூலமாக இந்த
ஆண்டவருடைய ராஜ்யத்தை நாம் கட்டுகின்றோம். காட்ஸ் டிரான்ஸ்ஃபார்மிங் ஒர்க் இஸ் மிஸ்டீரியஸ். கண்ணுக்கு தெரியாத ஆண்டவருடைய செயல். எப்படி இந்த கொஞ்சம் புளித்த மாவு இந்த முழு மாவை புளிக்க வைக்கின்றது யாருக்குமே தெரியாது. ஸோ அவர் மிஷன் அண்ட் மினிஸ்ட்ரி இஸ் வெரி மிஸ்டீரியஸ். சைலண்ட் இன்ஃப்ளூயன்ஸ். ஒரு அமைதி தோற்றத்தில் இருக்கின்ற இந்த சிறுபான்மை இந்த பெரும்பான்மையாரை மாற்ற வேண்டும், சீர்திருத்தம் வர வேண்டும். Reformation leads us from minority to majority. சமூக மாற்றுருவாக்கம் தேவை. இதில் நம்முடைய பங்கு பெரிதும் உதவிப்படுகின்றது. ஒரு தனிநபருடைய மாற்றம்தான் சமூக மாற்றத்திற்கு அடித்தளமாக அமைந்திருக்கிறது. சபையாக மாறும்போது இந்த மைனாரிட்டி மெஜாரிட்டியாக மாற வேண்டும். நம்முடைய கரத்தில் இருக்கின்றது. இந்த மாபெரும் பொறுப்பினை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். இது சீர்திருத்த ஞாயிறன்று அடிமை வாழ்விலிருந்து விடுதலை வாழ்வுக்கு நேராக நடத்துகின்ற கடவுள் நம்மோடு இருக்கின்றார். அது மட்டுமல்ல, சுயநலத்திலிருந்து பொதுநலத்துக்கு நேராக நம்மை நடத்துகின்ற கடவுள் சிறுபான்மை நிலையிலிருந்து பெரும்பான்மை நிலைக்கு உயர்த்துகின்ற கடவுள். ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் மாற்றங்கள் தேவை. சபை தன்னை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். கால சூழலுக்கு ஏற்ப நம்மை மாற்றிக்கொள்வது காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது. அப்போதான் இந்த மைனாரிட்டி மெஜாரிட்டி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். இந்த ஒரு தாக்கத்தோடு இந்த சீர்திருத்த ஞாயிறன்று நம்மை நாம் அர்ப்பணம் செய்வோம், மறுவாழ்வு பெறுவோம், மாற்றங்களை உண்டாக்குவோம். இப்படி செய்ய எல்லா வல்ல இறைவன் நமக்கு உதவி செய்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமேன். செய்தியை கேட்ட நாம் எழும்பி நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கின்றேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாள் இடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையார் உட்காரவும். இந்த நாளுக்குரிய அறிவிப்பை பொருளர் அவர்கள் அறிவிப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பிற்குரிய தூய மரியாள் ஆலய உடன் விசுவாசிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் திருப்பெயரில் தோத்திரங்களையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று காலை 9 மணிக்கு நமது ஞாயிறு பள்ளி வகுப்புகள் நமது சமுதாய கூடத்தின் கீழ்தளத்தில் நடைபெறும். திருச்சபை பிள்ளைகள் இதில் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பெற்றோர் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும்படியாகவும் இவ்வூழியத்தை ஜெபத்தில் தாங்கும்படியும் கேட்டுக்கொள்கின்றோம். இன்று காலை 11 மணிக்கு வாலிபர் ஐக்கிய சங்க கூட்டம் நமது ஆலய வளாகத்தில் நடைபெறும். வாலிபர்கள் இதில் பங்கு பெறும்படி
அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நாளை 1/11/2021 திங்கட்கிழமை மாதத்தின் முதல் நாள் ஆராதனை காலை 7 மணிக்கு நடைபெறும். இவ்வழிபாடு திருவிருந்து வழிபாடாக நடைபெறும். திருச்சபையார் இதில் பங்கு பெற்று புதிய மாதத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கின்றோம். வருகின்ற ஞாயிறு 7/11/2022 வழக்கம் போல காலை 7 மணி முதல் ஆராதனையும் 9 மணிக்கு 2ஆம் ஆராதனையும் நடைபெறும். இவ்விரு ஆராதனைகளும் திருவிருந்து வழிபாடாக நடைபெறும். திருச்சபையார் இதில் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் அன்று மாலை 6:30 மணிக்கு ஆங்கில ஆராதனை நடைபெறும். இவ்வாராதனையும் திருவிருந்து பரிமாறப்படும். திருச்சபையால் இதில் பங்கு பெறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வழக்கம் போல் நடைபெறும் வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் வரும் 5/11/2021 அன்று காலை 10 மணி முதல் பகல் 12:30 மணி வரை நமது ஆலயத்தில் நடைபெறும். திருச்சபையார் இதில் பங்கு பெறும்படி கேட்டுக்கொள்கின்றோம். வருகின்ற 6/11/2021 சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு பெண்கள் ஐக்கிய சங்க கூட்டம் நமது ஆலயத்தில் நடைபெறும். பெண்கள் ஐக்கிய சங்க அங்கத்தினர்கள் இதில் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் ஒவ்வொரு மாதமும் முதல் மற்றும் 3ஆம் சனிக்கிழமைகளில் மாலை 5 மணிக்கு இக்கூடுகைகள் நடைபெறும் என்பதனை திருச்சபையாருக்கு அறிவிக்கின்றோம். திருச்சபையார் அறிந்த வண்ணம் வரும் நவம்பர் மாதம் முதல் 2ஆம் மற்றும் 4ஆம் ஞாயிறு மாலை 6 மணிக்கு ஆண்கள் ஐக்கிய சங்க கூடுகை நடைபெறும் என்பதனை சபையாருக்கு அறிவிக்கின்றோம். இந்த கல்வி ஆண்டுக்கான DBS டோரா பூம்ஸ்டா எஜுகேஷனல் ஸ்காலர்ஷிப் கல்வி உதவித்தொகை 10, 11, 12 மற்றும் கல்லூரி காலேஜ் வரை பெறுவதற்கான விண்ணப்ப படிவங்கள் வரும் 1/11/2021 திங்கள் முதல் நமது ஆலய அலுவலகத்தில் வழங்கப்படும் என்பதை சபையாருக்கு அறிவிக்கின்றோம். கடந்த வாரங்களில் அறிவித்த வண்ணம் வருகின்ற 2/11/2021 செவ்வாய்க்கிழமை ஆல் சோல்ஸ் டே அனைத்து ஆன்மாக்களின் தினமாக அனுசரிக்கப்பட உள்ளதால் அன்று மாலை 5 மணிக்கு நமது கல்லறை தோட்டத்தில் வழிபாடு நடைபெறும். திருச்சபையார் இதில் பங்கு பெறும்படி கேட்டுக்கொள்கின்றோம். இரங்கல் செய்தி. நமது திருச்சபையின் அங்கத்தினரும் காரை காட்டன் பசார் பகுதியில் வசித்து வந்தவருமான திருமதி ஜூலியட் மேரி அவர்கள் 28/10/2021 அன்று கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார் என்பதை உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு திருச்சபையாருக்கு அறிவிக்கின்றோம். தாயாரின் நல்லடக்க வழிபாடு மறுநாள் 29/10/2021 வெள்ளிக்கிழமை மாலை 3 மணி அளவில் நமது கல்லறை தோட்டத்தில் நடைபெற்றது. துயரத்தில் உள்ள குடும்பத்தை உங்கள் ஜெபங்களில் தாங்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். சிறப்பு காணிக்கை படைத்தவர்கள் திருமதி கேத்ரீனா கிறிஸ்டோபெல் ரூபாய் 1000, செல்வி லியா ஜெரோலின் ஆஸ்பான் ரூபாய் 1000, திரு ஜி அருண்குமார் ரூபாய் 1000, திருமதி செல்லக்குடி ஜான் ரூபாய் 1000, திரு திலக்ராஜ் பூபாலன் அவர்கள் ரூபாய் 1000. திருச்சபையின் சார்பில் இவர்களுக்கு அன்பின் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். சென்ற வார காணிக்கை விவரம்: பொது நிதி ரூபாய் 66,053, திட்ட நிதி 20,268, சமுதாய கூட நிதி 61,000, டோரா பூம்ஸ்டா கல்வி நிதி 430, கல்லறை தோட்ட நிதி ரூபாய் 1000. ஆக மொத்த காணிக்கை ரூபாய் 1,48,751 என்பது. இத்துடன் இந்த நாளுக்கான அறிவிப்புகள் முடிவடைகின்றது. ஆண்டவருக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் யாவரும் அறிந்த வண்ணமாக வருகின்ற 2ஆம் தேதி செவ்வாய் மாலை 5 மணிக்கு சகல ஆத்துமாக்களின் திருநாள் ஆல் சோல்ஸ் டே கல்லறை தோட்டத்திலே சிறப்பு வழிபாடு நடைபெறும். திருச்சபையார் இதில் பங்கு பெறும்படி நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள்.
நவம்பர் மாதத்திற்கான நம்முடைய மாதாந்திர நிகழ்ச்சி நிரல் அச்சடிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இதை பெற்றுச் செல்லுமாறு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து நிகழ்ச்சிகளுக்காக தொடர்ந்து ஜெபிக்குமாறு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். புதிதாக மாதாந்திர சந்த உரைகள் அச்சடிக்கப்பட்டிருக்கிறது. அவைகளும் உங்களுடைய இல்லங்களுக்கு வந்து சேரும் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஊழியங்களை தொடர்ந்து நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் நான் கேட்டுக்கொள்கின்றேன். விவாகரிக்கை. தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயும் நமது தூய மரியாள் ஆலயத்தின் அங்கத்தினர் திருவாளர் ரூட்சன் பி குமாரசுவாமி என்பவரின் குமாரன் செல்வன் கே சாலமனும், தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயும் நமது தூய மரியாள் ஆலயத்தை சேர்ந்த காலம் சென்ற திருவாளர் RM சாமுவேல் என்பவர்கள் குமாரத்தி செல்வி எஸ் அனிதாவும் திருமணத்தில் ஒன்றாக இணைக்கப்பட போகிறார் என்று சொல்லி சபையாருக்கு அறிவிக்கப்படுகிறது. இவ்விருவருக்கும் இந்த திருமணம் நடத்தக்கூடாது என்று நியாயமான தடை ஏதாவது இருக்குமானால் அதை எழுத்தின் மூலமாய் சபை குருவானவருக்கு தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது இவர்களுக்கு இரண்டாவது அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயும் நமது தூய மரியாள் ஆலயத்தை சேர்ந்த திருவாளர் ஸ்டான்லி பால் என்பவர்கள் குமாரன் செல்வன் ஆலன் ஸ்டீஃபன் ஸ்டான்லியும், தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயும் ராட்சேபர் நினைவாலயம் பர்னிஸ்புரம் அங்கத்தினர் திரு ஜான் மோசஸ் ராஜ் அவருடைய குமாரத்தி செல்வி கேரலின் பிளெஸி ஜானும் திருமணத்திலே ஒன்றாக இணைக்கப்பட போகிறார் என்று சொல்லி சபையாருக்கு அறிவிக்கப்படுகிறது. இவ்விருவருக்கு இந்த திருமணம் நடத்தக்கூடாது என்று நியாயமான தடை ஏதாவது இருக்குமானால் அதை எழுத்தின் மூலமாய் சபை குருவானவருக்கு தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது இவர்களுக்கு முதலாவது அறிக்கை. மீண்டுமாக நாம் யாவரும் இணைந்து கீர்த்தனைகளிலிருந்து 121வது பாடல் ஒன்றன் சுயமதியே நெருங்கி என்கின்ற பாடலை நாம் பாடும்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருக்கென்று நாம் அர்ப்பணம் செய்வோம். அதில் நீ
உட்காருங்கள். இந்த வாரம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கண்டு புதிய ஆண்டிலே பிரவேசிக்கின்ற அங்கத்தினர்களை சபையின் சார்பாக நான் வாழ்த்துகின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தாமே உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. சென்ற வாரம் காணிக்கை படைத்தவருடைய பெயரில் நான் படிக்கின்றேன். பிறந்தநாள் காணிக்கை படைத்தவர்கள் மிஸ்டர் வில்சன் ஜெயக்குமார், மிஸ்டர் ஆல்வின் பெனட் சாமில், மிஸ்டர் சி பிலிப் ஜெயசிலதாஸ், மிஸ்டர் எஸ் ஆல்ட்ரின், மிஸ்டர் லூக்ஸ் ஜேசன் டேவிட், மிஸ்டர் பி தாமஸ், மிஸ்டர் ஹென்றி ஜேக்கப், மிஸ்ஸஸ் கிறிஸ்டினா எஸ் கிறிஸ்டபல், மிஸ்ஸஸ் கிறிஸ்டபல் ஷீபா ராணி, மிஸ்ஸஸ் சுகந்தி ரூபி, மிஸ்ஸஸ் ஜே எஸ்தர் ஜேக்கப், மிஸ் பிரில்லா பிரைட்டன், மிஸ் ஐரின் பிரின்சி, மிஸ் அர்ச்சனா ஜோஸ்பின், மிஸ் லியா ஜெரோலின் ஆஸ்பர்ன், ஜி கேரலின் கஸ்தூரிபாய், ஷாலின் கெசியா எஸ்தர். திருமண நாள் காணிக்கை படைத்தவர்கள் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஷெரின் பீட்டர் ஷா பாபு, மிஸ் அண்ட் மிஸ்டர் சாரன் ராஜ் ஜான்சி ராணி, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ராஜேந்திரன் அம்முக்குட்டி. நன்றி காணிக்கை படைத்தவர்கள் டாக்டர் கிங்ஸ்லி சாலமன், மிஸ்டர் ஜி வில்சன், மிஸ்டர் ஜி அருண்குமார், மிஸ்டர் கே சாலமன், மிஸ்டர் சரண்ராஜ் ஜான்சி ராணி, மிஸ்டர் ஒய் பால் பிரபாகரன் மற்றும் ஷீபா, மிஸ்டர் திலகராஜ் பூபாலன், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அமேதீஸ் பால், மிஸ்ஸஸ் செல்வக்கொடி ஜான், மிஸ்ஸஸ் ஷீபா, மிஸ்ஸஸ் சரிதா நம்பூர்த்தி, மிஸ் எஸ் ஆண்ட்ரியா, ஆர் ஜோனா ரிச்சர்ட், ஜி ஆத்தம் அபி, ஏஞ்சல் கல்பனா, அன்பு ஃபெல்ஷியா ஷர்மா. மிஸ்டர் ஐசக் ஜெயச்சந்திரன் அவர்கள் பிறந்தநாள் காணிக்கை படைத்திருக்கிறார்கள். திருமதி நளினி செல்வி அவர்கள் பிறந்தநாள் காணிக்கை படைத்திருக்கிறார்கள். மிஸ்ஸஸ் கிறிஸ்டினா கிறிஸ்டபல் வினோத் அவர்கள் பிறந்தநாள் காணிக்கை படைத்திருக்கிறார்கள். மிஸ்டர் வசந்த் சாமியல் அவர்கள் ஸ்தோத்திர காணிக்கை படைத்திருக்கிறார்கள். ஜி வின்சென்ட் ஜான் பால் அவர்கள் ஸ்தோத்திர காணிக்கை படைத்திருக்கிறார்கள். கிளாடியஸ் கிறிஸ்டினா அவர்கள் நன்றி காணிக்கை படைத்திருக்கிறார்கள். வி எஸ்பிரா ஷேனா அவர்கள் நன்றி காணிக்கை படைத்திருக்கிறார்கள். மிஸ் ஜெயல் அவர்கள் ஸ்தோத்திர காணிக்கை படைத்திருக்கிறார்கள். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிற எங்கள் நல்லாண்டவரே, எங்களை மாற்றி ஆசீர்வதிக்கின்றவரே, மாபெரும் மாற்றுருவாக்கத்திற்கு நேராக எங்களை நடத்துகின்ற இந்த சீர்திருத்த ஞாயிறுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். சபை சீர்திருத்தப்பட்டது, இன்னும் சீர்திருத்தத்துக்குட்பட்டு இங்கே வருகின்ற ஒரு ஏக்கமாக இருக்க நீர் விரும்புகின்றீர். அந்த வகையிலே எங்களை நாங்கள் இணைத்து கொண்டு திருச்சபை என்பது இறைமக்கள் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் சபை வாழ்விலும் மாற்றங்களை நாங்கள் உருவாக்கும் போது சமூகத்திலும் அவருடைய தாக்கங்கள் இருக்கும் என்பதை நாங்கள் உணர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அப்பேற்பட்ட வாழ்வுக்கு நேராக நடத்துகின்ற கடவுள் எங்களோடு இருக்கின்றீர். அடிமை வாழ்விலிருந்து விடுதலை வாழ்வுக்கு நடத்துகின்ற கடவுள், சுயநலத்திலிருந்து பொது நலத்துக்கு நேராக நடத்துகின்ற கடவுள், சிறுபான்மை நிலையிலிருந்து பெரும்பான்மையாக மாற்றுகின்ற கடவுள். எங்களுடைய பொறுப்பும் அக்கறையும் நீர் உணர்த்தி மாறி வருகிற இந்த கால சூழலிலே சபை மாற்று உருவாக்கத்தின் கருவியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களை அழைத்திருக்கிறீர்.
அந்த மாபெரும் திருப்பணிக்கென்று எங்களை மறுஅர்ப்பணம் செய்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஒரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. திருச்சபையில் அங்கம் வைத்திருக்கிற அத்தனை குடும்பங்களையும் இந்த கரத்தில் தாழ்த்துகிறோம். எல்லா குடும்பங்களிலும் நிறைவான வாழ்வை நீர் தாரும், சமாதானத்தை நீர் கட்டளிடும், நல்ல சுகன்பலன் ஜீவனை கொடுத்து தாங்கி வழிநடத்த வேண்டுமாய் உம்மிடத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த வழிபாட்டில் இணைந்திருக்கின்ற ஒவ்வொருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற இந்த நவம்பர் மாத ஊழியர்களுக்காக ஜெபிக்கின்றோம். நடைபெறுகின்ற வழிபாடுகள் அனைத்து ஐக்கிய சங்க கூட்டங்களிலும் நாங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் தேவன் தாமே எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் உம்மிடத்திலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாளின் ஆசீர்வாதத்தை உமது பிள்ளைகள் அனைவருக்கும் நீர் முழுமையாக தந்து ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து எங்களை ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாட்டிலே இருக்கின்ற அனைத்து குடிமக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். உலக நாடுகள் மத்தியிலே ஒற்றுமை நீர் தாரும். உமது சமாதானத்தை நாங்கள் பெற்று என்றும் நாங்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்ற சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ நீ கிருபை செய்ய வேண்டுமாய் எங்கள் மீட்பரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாய் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். உலக இரட்சகர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் இருக்கிறவராகவே இருக்கின்ற பிதாவாகிய தேவனுடைய அன்பும் எப்போதும் செயலாற்றுகின்ற தூய ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதம் வழிநடத்தலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோടെ போக கடவும் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமென்.